உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் அவங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அத்தையை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. கரெக்டா நம்ம வெளியில போன நேரத்தை யூஸ் பண்ணி அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க. ஆனா அத்தை ஏன் நம்மகிட்ட சொல்லாமலாம் வெளியே போனாங்க? ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க? வள்ளி, இப்ப நீ எதுக்கு வெளியில வந்த? வேதநாயக அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவாங்க. நீ உள்ள போ. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். திரும்பவும் போய் என் ரூம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு கேளு. பாவம் இல்லையா அவங்க? எத்தனை தடவை தான் இந்த வேதநாயக அம்மாட்ட தோத்துட்டே இருப்பாங்க. நம்ம இல்லாதப்ப அவங்க தோத்து போனது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நம்ம 2 பேர் இருக்கும் போதே அவங்க தோத்து போய் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. வேளா, நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா தோத்து போயிட்டு தான் ஆகுமா? இல்ல நாம தான் அப்படி விட்டுருவோமா? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த வெற்றி தோல்வியை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். இல்ல வள்ளி, தப்பு ஏன் மேலதான். அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஜானகியத்தை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அவங்க தனியா இருந்ததை சரியா யூஸ் பண்ணி அந்த வேதநாயகமா கேம் ஆடிட்டாங்க. நான் அவங்கள விட்டுருக்கவே கூடாது வள்ளி. மறுபடியும் எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இப்படி உடைஞ்சு பேசுறதுனால நல்லது எதுவும் நடக்க போதா? இல்ல வெளியே போன அம்மா தான் திரும்ப வர போறாங்களா? முதல்ல இப்படி நடந்ததையே நினைச்சு கவலைப்படுறதை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. எப்போ நீ அப்படித்தானே பண்ணுவ? இப்பயே இப்படி தடுமாறி நிக்கிற. இங்க பாரு வேணா, இப்ப நம்ம வேதநாயகி அத்தையோட அஸ்திவாரத்துல கை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இதை விட இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. கொலை கூட பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். நாம இப்படி கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ நேரமே இல்ல. நீ முதல்ல அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க எங்கன்னு கேட்டு உடனே போய் கூட்டிட்டு வா. வேலா, என்னாச்சு? இரு. போன் எடுக்க மாட்டாங்க வள்ளி. என்னாச்சுன்னு தெரியலையே. இத பாரு, நீ பதறாத. அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது. நாம அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் தேடுவோம். வழக்கமா அவங்க போற இடத்துக்குலாம் போய் பாப்போம்னு. நீ வீட்லயே இரு வள்ளி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேதநாயகி அத்தைக்கு தானே பயப்படுற? அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க நமக்கு டைம் இல்ல. முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிப்போம். வா, நம்ம போலாம். வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.